எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்டேகுல சாத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வண்டேகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்தலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் சில சாதிகள் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட சமூகமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வட தமிழகத்துல ஆகட்டும் சரி, இல்ல கொங்கு மண்டலம் ஆகட்டும் சரி, இல்ல தென் தமிழகம் ஆகட்டும் சரி, இல்ல எப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா சில சமூகங்கள் பெரும்பான்மை மக்களாக பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓவராலா அந்த சமூகத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் பெரும்பான்மை சமூகமா இருக்காங்க. இது நாம பல முறை சொல்லியிருக்கோம். ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற அனைத்து பெரும்பான்மை சமூகங்களுக்கும் எதிரான ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு நீதிபதி சந்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய மண்டை ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும், ரோஸ் ஆரஞ்சான்னு தெரியல, ஏதோ ஒரு கலர்ல பாத்தீங்கன்னா மண்டை இருக்கும். அவரை தனிநபர் குழுவாக பாத்தீங்கன்னா திமுக அமைச்சிருக்காங்க. அந்த தனிநபர் குழுவாக இவர் செயல்பட்டு எங்க யாருக்கிட்ட என்ன டேட்டா எடுத்தாருன்னு தெரியல, ஒரு அறிக்கையை 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிக்கை பற்றிய பெரும் பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா இங்க யாருமே பாத்தீங்கன்னா பேசல. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 4-5 நாட்களாகவே கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா காலனி பகுதியை சார்ந்த ஒருவர் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாரு. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே பகுதியை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா பலர் வாங்கி குடிச்சிருக்காங்க. அதோடைய பிம்பமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 55 பேருக்கு மேல இறப்புகளை பாத்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த செய்தி தமிழகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இப்படி இருக்கிற அனைத்து சாதி மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா, அதாவது சந்துரு கொடுத்திருக்கிற இந்த அறிக்கை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. முதல்ல என்ன அறிக்கை, என்ன மாதிரியான விஷயம் கொடுத்திருக்காங்க, பெரும்பான்மை சமூகமா இருக்கிற சில சாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஏற்பட போகுது, உண்மையாகவே இதை திமுக பாத்தீங்கன்னா செயல்படுத்தினா எந்தெந்த சாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட போகுதுன்றத நாம இந்த காணொலியில வெளிப்படையா பாத்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். வாங்க சந்திரோடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா பாத்துருவோம். சந்திரோடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா முக்கியமா எதை குறிக்குது அப்படின்னா, சாதிய ரீதியான பள்ளி பெயர்களை நீக்க வேண்டும் அப்படின்றதுதான் முக்கிய கோரிக்கையா வச்சிருக்காங்க. அந்த அறிக்கைக்குள்ள பல கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் சாதிய ரீதியிலான பெயர்கள் இருந்தால் அதை நீக்க வேண்டும். சாதிய ரீதியான பெயர்களை நீக்க தவறினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுப்போரின் பெயர்களில் சாதி இடம்பெற்றிருந்தால் நீக்க வேண்டும். கள்ளர் மறுவாழ்வு மற்றும் ஆதி திராவிடர் நலம் என்று பள்ளி பெயர்களில் வரும் வார்த்தைகளை நீக்க வேண்டும். சாதிய ரீதியான பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அந்தந்த பகுதிகளில் உள்ள பெரும்பான்மை சாதியை சார்ந்தோரை சிஇஓ, டிஇஓ, பிஇஓ ஆகிய நிர்வாகிகளாக நியமனம் பண்ணக்கூடாது. பள்ளி கல்லூரி ஆசிரியர் பணியாளருக்கு சாதி பாகுபாடு குறித்த விழிப்புணர்வு நடத்த வேண்டும். இப்படி ஓய்வு பெற்ற நீதி அரசராம் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு ஆய்வறிக்கை முதல்வரிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு பள்ளிகள்ல சாதி பெயர் இருக்கக்கூடாது. சரி, நிலங்கொடுத்தவனுடைய பேரை கூட பாத்தீங்கன்னா இங்க அரசாங்கம் தாங்கிக்க முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கிட்ட, அந்த குறிப்பிட்ட மக்கள் கிட்ட நீங்க நிலம் கொடுத்தீங்க அப்படின்னா பல பேர் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய நிலத்தை பிடுங்கி இப்படி நீங்க ஸ்கூல்ல கட்டிடுவீங்க. ஸ்கூல்ல கட்டி அந்த ஸ்கூல் கட்டினா அந்த படிக்க வர பிள்ளைகளுக்கு கூட இன்னார்தான் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிய இந்த இடத்த பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாருன்ற விஷயம் கூட அந்த பிள்ளைகளுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்
ஒரு நீதிபதியா இருக்கிறவருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய சாதிய ரீதியான வன்மம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் குறிப்பாக இங்க தமிழகத்துல பெரும்பான்மை சாதிகளா இருக்கிற பல சாதிகள், வன்னியர் ஆகட்டும் சரி, இல்ல கொங்கு வெள்ளாளர்கள் ஆகட்டும் சரி, இல்ல தென் தமிழகத்துல மறவர், அப்புறம் இன்னும் சில சாதிகள் இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமூகம், இப்படி தமிழகத்துல பல சாதிகள் இருக்காங்க. முதலையாறு, உடையாறு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல சமூகங்கள் இருக்கு. இப்படியாப்பட்ட சமூகங்கள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு ஊர்களிலும் தங்களுடைய நிலதானங்களை வந்து பாத்தீங்கன்னா கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய பெயர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அரசு பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி இருக்கு. வெறும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் மட்டும்தான். இதை கூட நீக்கணும் அப்படின்னு சந்துருக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது. ஏன் வலிக்குது? இருந்துட்டு போட்டுமே. ஒவ்வொரு சமூகத்தில இருந்து வர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒருவர் தான் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கான கல்வியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த சமூகத்தை சார்ந்தவர் கொடுத்த இந்த நிலத்தாலதான் அப்படின்னு ஒவ்வொரு மாணவனும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு போட்டுமே. இதுல எங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது. நமக்கு இந்த அறிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜோக் என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ஒரு சாதியிலிருந்து சிஇஓ, டிஓ, பிஓ நியமிக்க கூடாதான். எப்படி? ஒரு பகுதி, இப்போ ஒரு வட தமிழர்களே எடுத்துங்க. இப்போ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில அங்க படிச்சும் நெல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அங்க ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா டிஓ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ இல்ல பிஇஓ வந்து பாத்தீங்கன்னா நியமிக்க கூடாதான். இது எந்த விதத்துல நியாயம்? எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை. அப்போ அங்க இருக்கிற வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அழியணும். எப்படி? அங்க இருக்கிற வன்னியர் எல்லாரும் ரிசர்வேஷன் தொகுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்சி தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி தொகுதிகளை அறிவிச்சு வன்னியர் மக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ஏமாத்திட்டு இருக்கீங்க. இங்க படிச்ச வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கேற்ற ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இருந்தும் கூட தாங்கள் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ஒரு பகுதியில வந்து நியமிக்க கூடாதான். அப்ப எவனை வந்து நியமனம் பண்ணுவீங்க? அப்போ வன்னியர் சமூகத்துக்கு எதிரான இருக்கிற ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு சந்திரனுடைய அறிக்கை வந்து சொல்லுதா? இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ கொங்கு மண்டலம், அதாவது வந்து கோயம்புத்தூர் பகுதியில ஒரு கொங்கு வெள்ளாளர் சமூகம் வந்து பெரும்பான்மை சமூகமா இருக்காங்க. அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட அந்த பகுதியில வந்து அந்த சமூகம் இருக்கு. இப்போ அந்த சமூகம் சார்ந்த ஒருவர் வந்து நல்லா படிச்சு நல்லா இடத்துல வந்து இருக்கிற ஒருத்தர் ஒரு சிஇஓ, ஒரு டிஇஓ, ஒரு பிஇஓ வந்து நியமனம் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது? எதுக்கு பண்ணக்கூடாது? அதேதான் தென் தமிழகத்துல இருக்கிற பல சமூகத்தோடைய நிலையம். இப்படி பெரும்பான்மை சமூகத்தோடைய விஷயத்த இந்த கல்வி விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்? ஒருவேளை சந்திரா அவர்கள் மிஷினரி கொடுக்கிற பணத்துக்காக விஷயத்துக்காக இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் குழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா கேப் மாறித்தனம். இது அனைத்து சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம். ஆனா 3-4 நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா கள்ளசாராய சாவு வந்து நிகழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி பெரும்பான்மையா இருக்கிற பல சமூகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். அப்போ பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அவனுடைய பிரச்சனையா? பெரும்பான்மையா சமூகமா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வரக்கூடாதா? எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை. வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்தா என்ன பிரச்சனை? அப்ப சிறுபான்மையா இருக்கிறவன இவன் அடைக்கிறவனா? என்னடா உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை? புரியவே இல்லையே. சாதி ஒழிப்ப எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா திரிக்கிறானுங்க பாத்தியா? நாம கஷ்டப்பட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுத்திருந்தா கூட இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை வைக்க கூடாதான். ஆனா கலைஞர் பேரை வைக்கலாம், அரசியல்வாதிகள் இருக்கிற எவன் பேரை ஒன்னாலே வைக்கலாம், வச்சு வந்து பாத்தீங்கன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடலாம், எதை ஒன்னாலையும் பண்ணலாம். ஏன் அந்த பேரை வைக்காதீங்க? ஏன் வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? அரசாங்க திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களுடைய பெயர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க? வெறும் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா வைக்க வேண்டியது, தமிழ்நாடு அரசு வைக்க வேண்டியது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர் சந்திர கேள்வியை கேட்கலாமே, கேள்வியை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தடுக்கலாமே. ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வன்மம்? அப்ப பெரும்பான்மையா இருக்கிறவன் அரசாங்க அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவே கூடாது. அவன் அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர சூழல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணப்படுதுன்னா இது எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பல சமூகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அமையறதுக்கான ஒரு விஷயத்த திமுக பண்ணிட்டு இருக்கு.
புரிஞ்சுக்குங்க. ஜெய் பீம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பொய் பீம் திரைப்படத்திலேயே வன்னியர் சமூகம் சாராத ஒருவரை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறவர் சமூகத்தை வந்து கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியோட வந்து ஒரு படத்தை எடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க தான். சந்துரு, உங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு, முன்னாள் நீதிபதியா தமிழகத்துக்கு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊரை ஏமாத்திக்கிட்டு மிஷினரி கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கும் சாதி ஒழிப்பை பேசிக்கிட்டு சாதிக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா நாங்க தீண்டாமையை ஒழிக்கிறோம், மயிரை போடுகிறோம், அதை போடுகிறோம், இதை போடுகிறோம் சொல்லிக்கிட்டு பெரும்பான்மை சமூகத்துடைய அதிகாரத்தையும் அந்த மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வியல வந்து பாத்தீங்கன்னா சீரழிவு செஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலையத்தான் நீதி அரசர், பேரப்பாரு நீதி அரசர். இவரெல்லாம் நீதிக்கு அரசர் கிடையாது, என்ன பொய் அரசர்னு வச்சுக்கலாம். சந்திரோடைய பேருக்கு முன்னாடி நீதி அரசர் தேவையில்ல, பொய் அரசர்னு வச்சுக்கலாம். இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற அனைத்து பெரும்பான்மை சமூகம், குறிப்பாக வன்னியர்கள், முதலியாறு, செட்டியாறு, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஜாதி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகம் தான் இருக்கிறாங்க. கொங்கு வெள்ளாளரு, தென் தமிழகத்துல மறவரு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா வந்து அகமுடையாறு, உடையார் சமூகம், அப்புறம் வந்து முதலியார் சமூகம், ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு, நாடார்கள், இப்படி அனைத்து சமூகங்களும் ஏதோ ஒரு பகுதியில ஒவ்வொரு தொகுதியில, அப்புறம் வந்து திருச்சி அந்த மத்திய மாவட்டத்துல முத்திரையர் சொல்லப்படும் வந்து பாத்தீங்கன்னா வளையர் சமூகம் எல்லாம் ஒரு சில தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமாக வாழ்றாங்க. அப்படியாப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான், ஒரு அஜெண்டாவை தான் வந்து திமுக இன்னைக்கு பண்ணிருக்கு. அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியா இருக்கிற சந்திர வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. இத ஒவ்வொரு சமூகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்க்கணும். இதற்கு எதிர்ப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும் அப்படின்னு வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமல்வர்மன் இந்த காணொலியில சொல்லிக்க விரும்புறேன். குறிப்பாக நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள சுத்தி இருக்கிற மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேருங்க. இதோ பாருங்க, பெரும்பான்மை சமூகங்களுக்கு எதிரான ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா சந்திர வந்து சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வேலை பூரா வந்து பாத்தீங்கன்னா திமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு போய் சேருங்க. அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படட்டும். கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை விழிப்புணர்வாக எடுத்துட்டு போய் சேருங்க அப்படின்னு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்துல விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.